பிறக்கும் ஆத்ம ஒளி சாந்தி என் நிலை நான் ஆத்மா என்ற உண்மையிலே விழிக்கிறது என் காலை. ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு எளிய பழைய குளம், ஒரு தவளை உள்ளே குதிக்கிறது, தண்ணீரின் சத்தம். இந்த மாதிரி 3 வரி கவிதைகளை ஹைக்கூ கவிதைன்னு சொல்லுவோம். ஒரு வரியில் 2 அல்லது 3 வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். ஜப்பான் நாட்டை சேர்ந்த மாஸ்ட்ரியோ பாஷோ ஒரு சிறந்த கவிஞர். 17ஆம் நூற்றாண்டில் அவர் எழுதிய இந்த கவிதை ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. 3 வரி கவிதைகள் தான் இந்த ஹைக்கூ கவிதைகள். ஆனால் இதனுடைய அர்த்தம் எப்போவுமே ஆழமானதாக இருக்கும். அப்போது இந்த கவிதையில் பாருங்க, ஒரு பெரிய குளம். அந்த பெரிய குளம் எதை குறிக்குதுன்னா ஆழமான ஒரு யதார்த்தம். அந்த குளம் எப்படி இருக்கோ, ஒரு தேக்கமடைந்த ஒரு மனம், மாறாத பாரம்பரியம், ஆழ்ந்த அமைதி, இந்த விஷயங்களை தான் அந்த பழைய குளம் குறிக்குது. அடுத்த வரி பாருங்க, ஒரு தவளை உள்ளே குதிக்கிறது. அந்த தவளை உள்ளே குதித்த உடனே அதை சீர்குலைக்கிற மாதிரி ஒரு திடீர் மாற்றம், ஒரு திடீர் செயல் ஏற்படுது. இந்த தவளை உள்ளே குதிக்கிறது, இந்த வரிக்கான அர்த்தம் நமக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றம். நம்ம மனம் ஒரு தேக்கமடைந்த பழைய குளம் மாதிரி இருக்குது. இந்த தவளை உள்ளே குதிக்கிறது ஆன்மீக முன்னேற்றத்தை குறிக்குது. அடுத்ததான் 3வது வரியில் தண்ணீரின் சத்தம். அது உடனடி விளைவுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம தேக்கமடைந்த மனம் இருக்குது. இந்த ஆன்மீக ஒரு முன்னேற்றம் ஏற்படும் போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளுடைய தொடர்பை இந்த வரி கவிதைகள் நமக்கு கொடுக்குது. அப்போது இந்த கவிதையினுடைய ரிசல்ட் என்னன்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே ஒவ்வொரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவோட கனெக்ட் ஆகி இருக்கு. அப்போ பாருங்க, திரும்ப அந்த கவிதை வரிகளை நான் சொல்கிறேன். ஒரு பழைய குளம், ஒரு தவளை உள்ளே குதிக்கிறது, தண்ணீரின் சத்தம். அப்போது இதில் எந்த ஒரு அடிஷன்ஸும் கிடையாது. கற்பனை, தீர்மானம், விளக்கம், நோக்கம், விமர்சனம், இல்லை மகிழ்ச்சி, கவலை எதுவுமே கிடையாது. அந்த கவிதை எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கோ அதை நம்ம எப்போ அப்படியே பார்க்குறோமோ அப்போதான் நடைமுறை வெளிவரும். ஏன்னா சில நேரங்களில் நடைமுறை மறைக்கப்பட்டுடுது. எதனால? நம்ம கொடுக்கக்கூடிய விளக்கம், நம்மளுடைய குறிக்கோள். அதனால் எப்படி சில நேரங்களில் அமைதியாக உட்காருங்க, எந்தெந்த விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது மகிழ்ச்சியாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், ஆசை, குறிக்கோள், என்ன விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள். ஆனால் நீங்கள் எதையுமே அச்சீவ் பண்ணணும், இல்லை அந்த டெக்னிக்கை மாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, நோய் வரத்துக்கான காரணங்கள் என்னென்ன? டயட் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, இல்லை நம்ம லைஃப் ஸ்டைலை இப்போ கொண்டுட்டு போகிற விதம், இதனால தான் நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நோய்க்கான மிகப்பெரிய காரணம் நாள்பட்ட மன அழுத்தம். நம்மக்கிட்ட எப்போ அந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய மன அழுத்தம் நிறையா வியாதிகளுக்கு வழிவகுக்குது. எப்போ உங்களுடைய மன அழுத்தம் உயர்ந்துட்டே போகுதோ அப்போ உங்களுக்குள்ள நிறைய எதிர்ப்புகள் உருவாகுது உங்கள் மனசுக்குள்ள. ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மனிதர் அவருடைய மொபைலை ஆன் பண்ணி ஒரு ஆப்புக்குள்ளே போகிறாரு. அந்த ஆப்பில் என்ன காமிக்குதுன்னா, இன்றைக்கி காலநிலையில் வெயில் அடிக்கும் அப்படின்னு காமிக்குது. அவரு
கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்க்கும்போது மேகங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை மேகம் வந்து தப்பாக இருக்கலாம். ஆப்பில் வந்து இன்றைக்கி வெயில் அடிக்குதுன்னு காமிக்குது ஃபோனில். ஆனால் வெளியே வந்து மேகங்கள் வந்து இப்படி கலைஞ்ச மாதிரி மழை வரத்துக்கான அறிகுறி காமிக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, மழை வர ஆரம்பிச்சிடுது. ரொம்ப ஜோராக மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ திரும்பவும் அவர் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்க்கும்போது அதில் என்ன காமிக்குதுன்னா, இன்றைக்கி வெயில் அடிக்கும், இப்போ வந்து வெயிலாக இருக்கும் அப்படின்னு தான் காமிக்குது. திரும்ப அவர் என்ன நினச்சிக்கிறாரு, ஓ மழை பெய்கிறது தப்பு, ஆனால் மழை ரொம்ப ஜோராக பேஞ்சிட்ருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்து வீட்டுக்காரரை போய் பார்க்குறாரு. ஒரு வயதான மனிதர் இருக்கார். அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்களேன், என்னோடய ஃபோன் ஆப்பில் வந்து வெயில் அடிக்கும்னு காமிக்குது, ஆனால் மழை பெஞ்சிட்ருக்கு வெளியே. ஆமாம் மழை பெஞ்சிட்ருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த வயதான மனிதர் கேட்குறாரு. உடனே இந்த மனிதர் சொல்கிறாரு, ஆனால் என்னோடய ஃபோனில் வெயில் அடிக்குதுன்னு காமிக்குதே. அப்போ அந்த வயதான மனிதர் என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு இப்போ வந்து வெயில் இருக்கணுமா இல்லை உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணுமா? அவர் இதை கேட்ட உடனே அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, கொடை எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இதுதான் இந்த கதையினுடைய முடிவு. எப்போ உண்மை வெளியே வருதோ, நடைமுறை எப்போ வெளியே வருதோ அப்போ அந்த எதிர்ப்பு வந்து தானாகவே நின்றுடும். இன்னைக்கு 15வது நாள் சூத்ரா. என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை அப்படியே அந்த கோணத்திலேயே பார்க்கறது. எந்த ஒரு விளக்கம், நம்பிக்கை, விமர்சனம், எதிர்ப்பு, லேபிள், பாதுகாப்பு, மகிழ்ச்சி, சோகம் எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் அதனுடைய பார்வையில் அதனுடைய நோக்கத்தில் அப்படியே பார்க்கறது. அதுக்காக நம்ம இன்னைக்கு 7 விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், எல்லாத்தையும் விட நமக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடியது, உங்கள் மூச்சை நீங்கள் கூர்ந்து கவனிங்க. இந்த விஷயத்தை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் டைரியை எடுங்க. டைரியை எடுத்து ஒரு 3 வரி ஹைக்கூ கவிதை எழுதுங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் 3 வரி ஹைக்கூ கவிதை. ஆனால் ஒரு வரியில் 2 அல்லது 3 வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேலே வார்த்தைகள் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன்ஸையோ இல்லை ஃபீலிங்ஸையோ உள்ளே கலக்கக்கூடாது அந்த கவிதையில். சிம்பிள் ரியாலிட்டி, நடைமுறையில் உங்களை சுற்றி என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். மதுவன், குளிர்காலநிலை, அழகானது, வாழ்க்கை பனித்துளி மாதிரி இருக்கின்றது. அவ்வளோதான். இந்த மாதிரி 3 வரிகளில் ஒரு ஹைக்கூ கவிதை நீங்கள் எழுதணும். எழுதினதுக்கப்புறம் முதல் விஷயம் என்னென்னா, உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிங்க. உங்கள் கண்களை மூடுங்க. நீங்கள் மூச்சு விடுறீங்க இல்லையா, அந்த மூச்சை வந்து அப்படியே கவனிங்க. நீங்கள் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, மூச்சை வெளியே விடுறீங்க. அதை அப்படியே வந்து வாட்ச் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 நிமிஷமாவது பண்ணுறதுக்கு இந்த டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2வது விஷயம், நம்மளுடைய உணர்வுகள். என்கிட்ட இது இருக்குது, எனக்குள்ளே இந்த ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் இப்படி இருக்கேன், அது எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். அதாவது உங்கள் உடல் நிலையில் எப்படி இருக்குது அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். டாப் டு பாட்டம் அதே மாதிரி உங்கள் கண்களை மூடுங்க. மூடினதுக்கப்புறம் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளை அப்படியே ஸ்கேன் பண்ணிகிட்டே வாங்க. தலை, கண்கள், மூக்கு, கன்னம், வாய், காதுகள், கழுத்து, மார்பகங்கள், வயிறு, 2 கைகள், 2 கால்கள், பாதம். இந்த மாதிரி டாப் டு பாட்டம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிகிட்டே வாங்க. அப்போது சில இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்திருக்கும், சில இடத்துல வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நோய் வலிகள் ஏதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
அதனால் என்ன பண்ணுங்க, அது எப்படி இருக்கோ அது வந்தது, அது தானாகவே போயிடும். உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ஆர்டர் போடுங்க, இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் நீ போயிட்டு வா. உங்கள் புத்தியை ஆர்டர் நீங்கள் கொடுக்கும்போது தான் அந்த புத்தி தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வரும். அப்போது நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். 3வது விஷயம், எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள். சில நேரங்களில் நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எதையும் தூண்டுதல் கொடுக்க வேண்டாம், கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். எண்ணங்கள் பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போயிடும். அந்த ஃப்ளோவை மட்டும் நீங்கள் கவனிங்க. எடுத்துக்காட்டுக்கு பசி வரலாம், கோபம் வரலாம், ஆசை ஏற்படலாம். அதை அப்படியே நீங்கள் கவனிங்க போதும். ஸோ இந்த கூர்ந்து கவனிக்கக்கூடிய கலையை நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்கள் கண்களை மூடுங்க. என்னென்ன எண்ணங்கள் உணர்ச்சிகள் உங்களுக்குள்ளே ஏற்படுதோ அதை அப்படியே கவனிங்க போதும். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது எப்படி வந்ததோ அது தானாகவே விலகி போயிடும். அதுக்கு எப்போ அது போகணும்னு தோணுதோ அப்போ போயிடும். அடுத்தது 4வது விஷயம், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், நிறைய மக்கள் வந்திருக்கலாம், நிறைய ஆக்சிடெண்ட் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம், உங்களுக்குள்ள நிறைய நோய்கள் இருக்கலாம், ஏமாற்றம், மகிழ்ச்சி, பெயர், புகழ், விமர்சனம். இப்போ இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், என்னுடைய வாழ்க்கை ஒரு படம், அந்த படத்தை நான் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து வாட்ச் பண்ணுறேன். இந்த நிலையில் இருந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள், அது பயம், கோபம், என்ன விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம், அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் தானாகவே கரைஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஹாரர் இருக்கு இல்லையா, பயங்கரமானது, அதனுடைய கிரிப் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் தானாக. எப்போ என்னுடைய வாழ்க்கை ஒரு படம், அந்த படத்தை நான் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து நான் பார்க்குறேன். அடுத்து 5வது விஷயம், ஆத்மாக்கள். ஸோ ஆத்மாக்களாக பாருங்கள். நீங்களாக ஒரு ஃபிக்ஸட் ரோல் அவங்களுக்கு கொடுத்து அவங்க இப்படின்னு பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அந்த ஆத்மாக்கள் இந்த நாடக மேடையில் எந்தெந்த மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு அவங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு பொம்மைக்கு எந்த மாதிரி கீ கொடுத்து செட் பண்ணியிருக்காங்களோ டான்ஸ் ஆடணும், பேசணும்னு, அந்த மாதிரி தான் அது ஒவ்வொரு பக்கமும் போகும், வரும், டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும். ஸோ நான் எந்த ஒரு ஆத்மாக்களையும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. யாரையும் நான் எந்த விஷயத்துலையும் தடுத்து நிறுத்தக்கூடாது. நான் யாரையும் மாற்றுறதுக்காகவோ கரெக்ட் பண்ணுறதுக்கான அவசியம் எனக்கு கிடையாது. அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படியே இருக்காங்க. நான் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்க்கல, தீர்மானம் கொடுக்கல. அவங்க ஆத்மாக்கள், நான் அந்த ஆத்மாக்கள் அப்படின்னு மட்டும்தான் நான் பார்க்குறேன். 6வது விஷயம், உலக நாடகம். ஸோ இந்த உலக நாடகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டே வாங்க. அரசியல், சினிமா துறை, மதத்துறை, அறிவியல், ஆன்மீக வாழ்க்கை, நீதி, அநீதி, சட்டம், நீதிமன்றம், சோஷியல் மீடியா, இது எல்லாத்தையுமே உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை டிட்டாச்டு அப்சர்வர், விலகி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளன், சாட்சி பார்வையாளன், ஊமை பார்வையாளராக இருந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் பாருங்க. கடைசி விஷயம் என்னன்னா, கடவுளை பார்க்கணும். அவர் எந்த ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்காருன்னு பாருங்க. அவருடைய அவதாரம் பாருங்க. அவர் என்ன செஞ்சார், எப்படி செஞ்சார். ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் அமிர்த வேலை யோகா எல்லாருமே நம்ம பண்ணுறோம். அந்த அமிர்த வேலை யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன இந்த 7 விஷயங்கள். முதல் விஷயம் என்ன வாட்ச் பண்ணணும், உங்களுடைய மூச்சு. 2வது விஷயம், உங்கள் டோட்டல் பாடியை ஒவ்வொரு உறுப்புகளை புத்திக்கு ஆர்டர் கொடுத்து ஸ்கேன் பண்ணிகிட்டே வாங்க. 3வது விஷயம், உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள். அதை எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, அது போகுது வருது. 4வது விஷயம், வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள். 5வது விஷயம், ஆத்மாக்கள்.
ஆத்மாக்கள் எப்படி இருக்காங்களோ அவங்கள நம்ம அப்படியே வந்து பார்க்குறோம். 6வது விஷயம் இந்த உலக நாடக மேடை. 7வது விஷயம் கடவுள். ஸோ இந்த 7 விஷயத்தையும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அமிர்த வேலை யோகாவுக்கு முன்னாடி வாட்ச் பண்ணிகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு ஆத்மா அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் இந்த 7 விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் யோகாவில் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த உடலற்ற நிலையை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போது ஈஸியாக உங்களோட ஃபோக்கஸ் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் கடவுள்கிட்ட. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெப் நம்பர் 2 என்னென்னா, இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த உடலை விட்டு இந்த உலகத்தை விட்டு சூட்சும வதனத்துக்கு மேலே போகிறீங்க. இது ஸ்டெப் நம்பர் 2. அடுத்து ஸ்டெப் நம்பர் 3 சூட்சும வதனத்துக்கும் மேலே மூலவதனம் பரந்தாமத்துக்கு போகிறீங்க. பரந்தாமத்துக்கு போய் பாபா கிட்ட இருந்து சக்தி, தூய்மை, மகிழ்ச்சி எல்லாத்தையுமே நீங்கள் அடையிறீங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, இப்போ நீங்கள் ஒரு மொழி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கடவுள் மொழிகளினுடைய கடலாக இருக்கார். அவர் முன்னாடி உட்காருங்க, நான் மொழி கற்றுக்கணும்னு பாபாட்ட சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த மொழியினுடைய ரித்தம், வார்த்தை, ஏற்ற இறக்கம், உச்சரிப்பு எல்லாமே உங்களுக்குள்ளே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்து டிக்ஷனரியை கற்றுக்கணுமா, கடவுள் வந்து டிக்ஷனரியுடைய கடலாக இருக்கார். உங்களுக்கு ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணுமா, உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபடணுமா, கடவுள் எலக்ட்ரீஷியனாக இருக்கார், பிஸ்னஸ் மேனாக இருக்கார், யூடியூபராக கூட இருக்கார். அவர் முன்னாடி உட்காருங்க, தானாக அந்த வைப்ரேஷன் ஃப்ளோ ஆகிறத அனுபவம் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபஷன்ஸ்க்கும் மாஸ்டர் யார்? கடவுள் மட்டும்தான். அவர்கிட்ட இல்லாத திறமையே கிடையாது. மிகப்பெரிய திறமை வாய்ந்த மனிதர் யார்? கடவுள் மட்டும்தான். ஸோ அவர்கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் வேணுமா, அந்த கைடன்ஸ் கூட அவர்கிட்ட இருந்து கிடைக்கும். ஏன்னா கடவுள் கைடன்ஸினுடைய கடலாக இருக்கார். அதை முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் நம்பர் 4 கீழே இறங்கி வரீங்க. சத்தியுகத்தில் உள்ள நுழையிறீங்க. சத்தியுகத்தில் நீங்கள் எந்த உடலில் இருக்கீங்க அதை அப்படியே பாருங்கள். சத்தியுகத்தில் நீங்கள் எப்படி எல்லாம் இருப்பீங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தால் உங்களுடைய பிராமண வாழ்க்கை, சாட்சி பார்வையாளராக என்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் பிராமண ஆத்மாவாக இருந்து பார்த்துட்ருக்கேன். அடுத்து கடைசி விஷயம் என்ன? ஃபரிஷ்தா ஸ்டேஜ். ஃபரிஷ்தாவாகுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் போங்க. எந்தெந்த ஆத்மாக்களை வேணாலும் மீட் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட பேசுங்க, வைப்ரேஷன்ஸ் கொடுங்க, சகாஷ் கொடுங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மீக சக்தியை நீங்கள் வந்து விழிப்புணர்வு அடைய செய்கிறீங்க. ஆத்மாக்கள் யாரும் தவறானவங்க கிடையாது. அவங்க அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொடுத்து நம்ம எழுப்புகிறோம். ஸோ ஆத்மாக்கள் அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே பாருங்கள். எந்த ஒரு விளக்கம் விமர்சனம் கொடுக்க வேண்டாம். ஸோ கடைசியாக ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறீங்கன்னா புக் எடுங்க. அந்த இயற்கை காட்சி எப்படி இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. மரம், மழை, மேகம். ஸோ திரும்ப அந்த நம்ம கவிதைக்கு வரலாம். ஒரு பழைய குளம், தவளை உள்ளே குதிக்கிறது, தண்ணீரின் சத்தம். ஸோ ஒரு சீடன் இருந்தார். அந்த சீடன் வந்து தன்னுடைய குரு கிட்ட கேட்டார், எனக்கு வந்து உண்மை வேணும். அப்போ அந்த குரு சொன்னார், ஆமாம், நீ என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்கோ அதை அப்படியே பாரு, எதையும் நீ எடிட் பண்ணாத, விளக்கம் விமர்சனம் கொடுக்காத. ஸோ எப்போ இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மனிதர்களையும் நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோமோ, அதே கோணத்தில் பார்க்குறோமோ, அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்ப்பு முடிஞ்சு போயிடும். அதனால் அந்த எல்லா எதிர்ப்பையும் விட்டுடலாம். என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்கோ அது தானாகவே மறைஞ்சு போயிடும். நல்லது. ஓம் சாந்தி.